தெரியுமா சொல்லப்போனா இந்த மாதிரி அரசியல்வாதிகள்லாம் பேட்டி எடுக்குது எனக்கு சுத்தமா பிடிக்கல சார். சினிமா நிகழ்ச்சியை கொடுங்கடான்னு யூடியூப்ல கேட்குறேன் சேனல்ல. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ எடுங்க. என்ன பண்ணுறது சார், தலையெழுத்து எடுத்து தான் ஆகணும். அப்போ நீங்கள் காங்க, வேறு யாருன்னா வர சொல்லுங்க, போங்க சேனல் சொல்லிட்டு போங்க. நீங்கள் சார் கோச்சிக்காதீங்க சார், அடுத்த சேனலில் நான் வேலை கேட்டிருக்கேன், வந்தவொன்னே அங்கே போயிடுவேன். இதா கட்சி மாதிரி தான், கட்சியில் அப்படி தான். அடுத்தது எங்களுக்கு போச்சிங் தரானா போயிடுது இல்லையா? சரி சார், நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். சொல்லுங்கள். அதாவது இந்த உள்நாட்டு அரசியலை கேட்டு வெறுத்து போச்சு. அதனால வெளிநாட்டு அரசியலுக்கும் உள்நாட்டு அரசியலுக்கும் என்ன சார் வித்தியாசம்? நீங்கள் பார்க்கறதுக்கு லூசு மாதிரி இருந்தாலும் நல்ல தெளிவாக கேள்வி கேட்குறீங்க. உண்மையிலே உங்களுக்கு வேறு சேனல் கூட உங்களுக்கு வாய்ப்பு தரலாம், என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா தரலாம். ஏன்னா வந்தவுடனே பேக்குன்னு நினச்சேன், இங்கே பேசும்போது என்னமோ மென்டல்னு நினச்சேன். கேள்வி கேட்கும்போது புத்திசாலின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. வெளிநாட்டு அரசியலுக்கும் உள்நாட்டு அரசியலுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், இங்கே தனி மனித ஒழுக்கம் தேவை. நம்ம இந்தியாவில் தனி மனித ஒழுக்கம் வேணும். இப்போ நான் வந்து ஒரு குடிகாரனாக இருக்கக்கூடாது, அங்கங்கே கடன் வாங்கிட்டு இருக்கக்கூடாது, வீட்டில் சண்டை போடக்கூடாது, சீட்டு ஆட்டம் அது மாதிரி அந்த போதை பழக்கம் அல்லது பெண்கள் விவகாரம் இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஒரு தனி மனித ஒழுக்கம் இங்கே தேவை. சரிங்களா? எல்லாருக்கும் பொதுவாக தேவை சார். அவனே அரசியலுக்கு வந்தால், இப்போ அரசியலுக்கு வந்துட்டான் அப்படின்னா அங்கே அதெல்லாம் தேவையில்லை. நீ என்ன வேணால் அட்டுழியம் பண்ணலாம். தலைவா வணக்கம் தலைவா, சரி, நீ என்ன பண்ணாலும் ஏற்றுப்பாங்க. தங்கமான மனுஷன்யா, எது தனி மனிதனாக இந்த பாரு, அதுதான் உனக்கு பின்னாடி உதவும். நீ அயோக்கியனா இருந்தா கூட. ஃபாரின்ல அப்படி இல்லை. தனி மனிதன் எப்படி வேணாரு, குடி, எங்கன்னா சுத்து, சீட்டாடு, சண்டை போடு, என்ன வேணா அமுகலம் பண்ணு, தனி மனுஷனா. அரசியல வந்துட்டா நேர்மை மட்டும்தான். மாறு கை மாறு கால் வாங்கிடுவாங்க, அங்க மாத்திருவாங்க. அப்ப அங்க வந்து என்னன்னா ஒரு தனி மனிதன் எப்படின்னா வாழ, அது உன்னுடைய சுதந்திரம். அதை வச்சுலாம் உன்னை நாங்கள் நிர்ணயம் பண்ண முடியாது. எப்படின்னா வேலைக்கு போவாத, புருஷன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டுக்கோ, பக்கத்துல சண்டை போட்டுக்கோ, அது உன் இஷ்டம். ஏன்னா அது உன்னுடைய தனிப்பட்ட விஷயமா இருக்கும். அரசியல் வந்தா நீ மக்கள் சேவகன், மக்களுக்காக சேவை பண்ண வந்திருக்க. இந்த இடத்துல நீ ஒழுக்கமா இருக்கணும்டா, இல்லைன்னா மாத்திடுவோம், இல்லைன்னா அதுக்கேற்ற தண்டனை கொடுத்துருவோம். அப்படிதான் வந்து ஃபாரின்ல. இங்க வந்து அந்த தனி மனிதன் எப்படின்னா இதை வச்சுதான் எல்லாமே நிர்ணயம் பண்ணுவாங்க. அதாவது அவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு பேர் வாங்குறது நீங்க இதுல வாங்குறதுல தெளிவா இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அரசியலுக்கு அப்பதான் யாருன்னா வராரு வச்சுங்கன்னா, ஒரு கட்சி சார்பா ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்குறாருன்னா, மனுஷன் தங்கமான மனுஷன்பா அப்படிவாங்க. எதுக்கு? அது வரைக்கும் அவர் அரசியல் என்ன பண்ணாரு, மக்களுக்கு என்ன பண்ணாரு, எதுவுமே தெரியாது. தங்கமான மனுஷன்பான்னு ஒரு சீல் குத்துவாங்க. என்னடான்னா அவர் தனி மனுஷனா ஒழுங்கா இருந்திருப்பார். ஏன்னா 7 மணி நேரம் தான் அவர் வந்தே இருப்பார். அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டத்தெல்லாம் காமிச்சு கொஞ்சம் படிப்படியாக ஏறி உயர்ந்ததுனால நல்ல மனுஷன்பா. வந்துட்டு அப்புறம் ரோடு கான்ட்ராக்டு இருக்கிற கான்ட்ராக்ட்லாம் சுற்றி உள்ளே போட்டுப்பாரு. அதாவது நீங்க குறுக்குறேன்னு தப்பா நினைக்கிறீங்க. சொல்லுங்க. ஒரு சிலரை தான் நீங்க சுட்டி காட்டு. ஏன்னா நம்மளோட வரலாறுலாம் இருக்குது, நல்ல தலைவர்கள்லாம் நல்லா வழி நடத்தி சென்று இருக்கிறாங்க இல்லையா? கரெக்ட். நீங்க சொல்றது ரைட்டா, அருமையான விஷயம் தான். நீங்க குறுக்கிட்டு கேட்டாலும் சரியான கேள்வி. நான் சொல்றது இன்றைய தலைமுறை இருக்கிற நிலைமை தான் சொல்றேன். பழச கேள்வி கேட்டு இன்னும் புடுங்க போறீங்க, ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் முடிஞ்ச தலைமுறை, முடிஞ்ச கதைங்க. அது இல்லை சார், நான் அது கேட்டு நான் என்ன பண்ண போறேன் என்ன பண்ணல அதெல்லாம் அப்பாற்பட்டது சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ என்னுடைய மகன் இருக்கான். என் மகனை வந்து நான் யாரை சுட்டி காட்டி நான் வளர்ப்பேன். அப்போ ஒரு சுட்டி காட்டுவதற்கு ஒரு பர்சனாலிட்டி தேவைப்படுது இல்ல? சரி. அப்போ அந்த மாதிரியான ஒரு தலைவர்களை நம்ம சுட்டி காட்டி இந்த தலைமுறைகளை இப்படி வாழுங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் இல்லையா? நியாயமான கேள்வி. ஆனா பாத்தீங்களா, உங்க வீட்டுல நீங்க ஹீரோங்க, உங்களை உங்க குழந்தைக்கு சுட்டி காட்ட முடியாதா? டேய் அப்பா கஷ்டப்படுறேன்டா, அப்பா இப்படிதான்டா வழி வழியா வந்தேன், அப்பா இவ்வளோலாம் கஷ்டப்படுற, நீ கஷ்டப்படாம இருக்கணும். ஏன் உங்களுக்கு நீங்க ஹீரோ இல்லையா? ஏங்க இன்னொருத்தனை காமிச்சு வளர்க்கணும்? சொல்லுங்க. ஹீரோயா? நான் ஹீரோ. அது என்ன, என் பையன் என்ன மாதிரி வரக்கூடாது. உலக ஆண்ட நாட்டை ஆண்ட ஒரு பெரிய ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வரணுன்றதுக்காக அவங்களை நம்ம சுட்டி. கரெக்ட். அதையே நீங்க மாத்தி சொல்லுங்களேன். அப்பா வந்து எதுலையுமே லாக் இல்லாம போயிட்டேன்டா, ஹீரோவா வேணாம், பிரயோஜனமே இல்லாம வாழ்ந்துட்டேன்டா, அப்படி நீ வாழாதடா. அப்பா பார், உனக்காக ஒரு வீடு இல்லை, உனக்கு நல்லா படிக்க வைக்க முடியல, உனக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி தரல, உனக்கு கார் பங்களா வாங்கி வைக்க முடியல, இந்த அப்பனால எதுவும் செய்ய முடியலடா, நீ இதெல்லாம் செய்யணும்டா அப்படின்னு வளர்த்துக்கோ. அது என்ன அவங்கள காமிச்சு வளர்க்குறது?
அது ஏன் அவங்கள காமிக்கணும்னா இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் ஓமானமா அவனை மாதிரி வாழணும்னு சொல்ல முடியாது. அதுதான் அவங்கள மாதிரி வாழணும்னு சொல்றதுக்கு யாருமே முடியாதுங்க. காந்தியடிகள் அவர் வேர்களையும் ஆட்டுப்பால் குடிச்சாரு, நீ குடிச்சுன்னு வாழ முடியுமா? நான் காந்தியடிகள் குறை சொல்ல, வாழ முடியுமா? ஹரிச்சந்திரன் பொய்யே சொல்லாம வாழ்ந்தாரு, அவரை காமிச்சு வாழ முடியுமா? அவங்களாம் தங்கமான மனுஷன் தான், அவர் சொல்லி வாழவை உன் பையனை, பொய்யே பேசாதரான்ட்டு வாழ முடியுமா இந்த காலகட்டத்துக்கு? அதனால நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. அதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி சினிமா கலைஞர்களோ அரசியல் தலைவர்களோ அல்லது தொழிலதிபர்களோ அப்படி இந்த சமூகத்தின் மிக மேலே வந்துடுறவங்களை காமிச்சு நீங்க பேசணும்னா இவங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சா இவர் ஆரம்பத்தில் இப்படி இருந்திருக்காரா, அதுக்கப்புறம் தொழில் பண்ணி முன்னாடி வந்திருக்காரு, அப்புறம் இப்படி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தொழிலதிபரை ஒரு அரசியல்னா இவர் மாவட்டம் வட்டம்னு இருந்து நல்ல பேர் எடுத்து வந்தவரை மட்டுமே காமிங்க. இவரெல்லாம் இப்படிலாம் வந்து இன்னி வரைக்கும் படுறாரு கரைப்படியாத கைடா. ஆழ்ந்த தலைவர்கள் நல்லா வழிநடத்த சென்ற தலைவர்களை தான் நான் வந்து ஓமானமா வச்சு ஒப்பிட்டு இது பண்ணலாம். இன்னொன்னு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, நீங்க ஒரு நல்ல நோக்கத்துல கேட்டீங்க, ஆனா எல்லா பெற்றோருக்கும் அந்த நோக்கம் இல்லை. அரசியல் பேசினாவே முதல்ல வீட்டுல கோச்சிக்காதீங்க, என்னடா இப்படி பேசுறேன்னு தப்பா நினச்சிக்கங்க, அசிங்கமா நினச்சிக்காதீங்க, மோசமா நினச்சிக்காதீங்க, செருப்பை கைட்டி அடிப்பேன். அவங்க சொல்றது அரசியல் பேசினா நம்ம வீட்டில் செருப்பை கைட்டி அடிப்பேன், உனக்கு எதுக்கு அரசியல்? அப்படி ஆக்கிட்டாங்க. நீங்களாவது சொல்றீங்க ஒரு தலைவரை காமிச்சு பேசலாமாட்ட, நம்ம வீட்டில் அளவுடே கிடையாது. காரணம் என்ன? அரசியல் என்பது சாக்கடை, அரசியல் என்பது குப்பை, அரசியல் வந்து கேவலமானதுன்ற மனோநிலைக்கு வந்துட்டோம் சார். அது வந்து முந்தைய இப்போ பாடத்திட்டத்திலேயே கொண்டு வர சொல்றாங்க சார். இருக்கு பாடத்திட்டத்திலேயே அரசியலை கற்றுக்கொள், ஒரு ஆளுமையை கற்றுக்கொள்ள, அதெல்லாம் பாடத்திலேயே வருது. உடற்பயிற்சி என்ன, எப்படி ஆரோக்கியமா வாழ்வது, எப்படி மெடிடேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு பாடத்திட்டத்திலேயே வந்துட்டு தான் சார். சரி, அப்படி நீங்க சொல்ற மாதிரி பாடத்திட்டத்துல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில விஷயத்த நான் கேட்கறேன். ஒருவேளை நீங்க சொல்றது எல்லாமே வந்து இந்த தலைவர்களை வச்சு பேசியிருப்பாங்களே தவிர இந்த பதவியில் நீ என்ன செய்யலாம்ன்றதை யாரும் சொல்லலை. இந்த பதவி நீ வகித்தால் இதெல்லாம் மக்களுக்கு செய்ய முடியும், அல்லது தொண்டு செய்ய முடியும், அல்லது இது பரவலாக செய்ய முடியும்ன்றதெல்லாம் எந்த பாடத்திலையும் கொடுக்கல. ஒரு தலைவர் வாழ்ந்த ஊர் எது, எந்த ஆண்டு பிறந்தாரு, எந்த பதவி இருந்தாரு, எப்போ இறந்தாரு, அது வரலாறு கிடையாதுங்க. அந்த வரலாறு ஒரு வரியில இவர் இப்போ பிறந்தார், இப்படி பதவி வகித்தார், செத்தார், முடிஞ்சு போச்சு. அவன் தெரிஞ்சிக்க வேண்டியது நீ இந்த பதவிக்கு வந்தால் என்னெல்லாம் அந்த மனுஷன் செய்ய முடியும் அப்படின்றத கொடுத்தாலாவது குழந்தைகளுக்கு யூஸ் ஆகும். இப்போ இன்னொரு கேள்வியை நான் உங்களை கேட்குறேங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை தாண்டி பொதுமக்களுக்கு அடிப்படை தேவையான பல விஷயங்கள் தெரியாமல் இருக்குல்ல, அதை கல்வியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அடிப்படையை கொண்டு வரணும்னா எதை சார் சொல்ல வரீங்க நீங்க? அதாவது அரசியல் அடிப்படைன்றது வேற, அந்த அடிப்படையை விட்டுருங்க. ஒரு தனி மனிதனுக்கு அல்லது இந்த சமூகத்துக்கு தேவையான அடிப்படை வந்து உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், அதை தாண்டி நீ இந்த சமூகத்துல மற்றவங்களுக்கும் சொல்லணும், நீயும் தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயங்கள்னு இருக்கு. அது யாருக்குமே தெரியலங்க, அதுதாங்க வருத்தம். சார் நீங்க சொல்ல வரது எனக்கு ஒன்றும் சரியா புரியல. என்னதான் சார் அடிப்படையில் அப்படி தெரிஞ்சுக்கணுன்றீங்க? சரி, இப்போ நான் உங்களை கேட்குறேன், ஒரு வீட்டு வரி எவ்வளோ கட்டணும்? சொந்த வீடு வாங்காமல் போ, ஒரு வீட்டு வரி எவ்வளோ கட்டணும்? மெட்ரோ வாட்டர், அது முனிசிபாலிட்டி வாட்டர் தராங்க இல்லையா, வாட்டர் கனெக்ஷனுக்கு எவ்வளோ பணம் கட்டணும்? இபி லைன் வீட்டுக்கு எடுக்கிற, கமர்ஷியல் கிடையாது, வீட்டுக்கு எடுக்கிற, அதுக்கு எவ்வளோ கட்டணும்? 3 ஃபேஸ்க்கு எவ்வளோ கட்டணும்? இப்படி இதெல்லாம் வந்து அடிப்படையாக ஒரு மனுஷனுக்கு தெரியணும். அது மோஸ்ட்லி யாருக்குமே தெரியலையே. அதை படித்தவங்களுக்கும் சரி, படிக்காதவங்களுக்கும் தெரியல. நான் சொல்கிறது அடிப்படை எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்றேன். இப்படி 1000 விஷயங்கள் இருக்குது, நான் கேட்டது ஒரு 3 விஷயம். இது தெரியலையே, அது வருத்தமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் சொல்ல வரது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ வர அரசாங்கம், இந்த அரசு இப்போ எனக்கூடிய அரசாங்கம்லாம் பார்த்தா அதுக்குன்னு ஒரு செயலியை உருவாக்கியிருக்காங்க சார். சூப்பர். ஆமாம், இப்போ நீங்கள் வீட்டு வரினா அதுக்கு ஒரு செயலி இருக்கு. சூப்பர். கார்பரேஷன் இதுனா அதுக்கு ஒரு தண்ணின்னா அதுக்கு ஒரு செயலி இருக்கு சார். அதுக்குள்ள போனால் இந்த இளைஞர்கள்லாம் ரொம்ப பிரைட்டாக இருக்காங்க சார். அவங்க நான் போயிட்டு செலான் எடுத்து வவுச்சர் எடுத்து அதெல்லாம் உட்காந்த இடத்துல ஒரு தட்டுறான் வருது, ஜிபே அனுப்புறாம போயிடுது சார். இப்போ அதை அவன் தெரிஞ்சுக்கணும், அதை ஆராய்ச்சி பண்ணணும், அவனுக்கு நிறைய வேலை இருக்கு சார். சார் இப்போ எனக்கு தெரிஞ்ச பையன், ஃப்ரெண்டோட பையன் 8வது தான் படிக்கிறான்.
அவன் அவன் சுமக்கிற புத்தக மூட்டைய நம்ம இந்த வயசுல நம்மளால கூட சுமக்க முடியாது. இப்போ அவன் சுமை அதிகமா இருக்கு சார். வீட்டுக்கு வந்தா ஹோம்ஒர்க், அங்க போனா இத படி, அதை படிச்சு அதை முடிச்சிட்டோம்னா டியூஷன் எடு, நான் எக்ஸ்ட்ரா நான் கத்துக்க, ஸ்விம்மிங் கத்துக்கினியா இல்ல கும்பு போறியா, பாட்டு கிளாஸுக்கு போறியா சார். அந்த 8வது படிக்கிற 9வது படிக்கிற மழலைகள் நீங்க சொல்ற மாதிரி 10வது 12வது அவனுக்கு சுமை ஏற்பட்டு போயிட்டே இருக்கு. ஏன்னா இன்றைய விஞ்ஞான உலகத்துல ஏஐ டெக்னாலஜின்றான் வந்துகிட்டே இருக்கு சார். அடுத்தடுத்து அவன் வந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் அப்படியே போயிட்டே இருக்கு. இதையும் கத்துக்கணும் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இன்றைய அரசியல், இன்றைய அரசாங்கம், முந்தைய அரசாங்கமோ இந்திய அரசாங்கமோ அது நிறைய பல அறிஞர்களை வச்சு அதை எளிதாக்கிட்டாங்கன்ற செயலி மூலியமா அது எளிதாக்கப்பட்டிருக்கு. ரைட். இப்ப நான் கேட்கிறேன், சுமேரியர் எந்த ஆண்டுல வந்து வந்தாங்க? சிந்து சமவெளி நாகரிகம் எப்போது வந்தது? அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன? முதலில் ரசீது கொடுக்கும் முறை சுமேரியர்கள் கொண்டு வந்தார்கள். சக்கரம் உள்ள வண்டிகளை கண்டுபிடித்தது சுமேரியர்கள். சோமாபானம் சுறாபானத்தை குடித்தார்கள். இதெல்லாம் வரலாறுங்க. இதை படித்து 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. 10 பைசாக்கா அவன் கிலோ சுமக்கிறான்றிய என்ன புக்குன்ற? வாழ்க்கைக்கு தேவையான அன்றாட விஷயத்துக்காக அந்த புத்தகம் இல்லை, குப்பை. என்னைக்கோ நடந்தது, இன்னைக்கு அவனுக்கு தேவைப்படாத சொந்தனுக்கா அதை படிக்கிறவன் தனியா படிச்சுன்னு போட்டான், அது வேற. நான் சொல்றது செயலி இருக்குன்றீங்கல்ல, செயலி பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லைங்க. ஒரு சராசரி மனுஷன் படிக்கும் போதே இப்ப திருக்குறள் இருக்கு, படிக்கிறோம் எதுக்காக? வாழ்க்கையில வந்து அப்படி நடந்துக்கிறானா நடந்துக்கல இப்படி இருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்றல. துப்பாக்கி துப்பாய துப்பாக்கு அப்படின்னு இப்படி ஒண்ணு இருக்குடா அப்படின்றோம். கற்க கசட இப்படி ஒண்ணு இருக்குடா, ஏன் நீ அப்படி நடந்துக்கிறியா இல்லையான்றது வேற, தெரிஞ்சுக்கோன்றான். அந்த மாதிரி தான் நான் சொல்றேன். அடிப்படை கல்வியில இது தெரிஞ்சு செயலியில் போய் நோண்டி பார்க்க வேணாம். இதெல்லாம் என்னது ஆன் பண்ணியில பே பண்ண வேணாம். அவன் பே பண்றான் பண்ணல பேப்பையா, அது எனக்கு தேவையில்லை. நான் கேட்கறது என்னன்னா, அவனுக்கே தெரியல. நான் ஒரு வீடு கட்டணும்னா வீட்டு வரி இவ்வளோ கட்டணும், வாட்டர் கனெக்ஷன் இவ்வளோ எடுக்கணும், கரண்ட்டுக்கு இவ்வளோ எடுக்கணும், இது அடிப்படையில் அவனுக்கு தெரியணுங்க. அப்போதான் வீடு வாங்கவே முடியும். இவ்வளோ செலவாகும்ன்ற எண்ணம் அது என்னமோ ஒரு மாயை மாதிரி. செயலி எப்போ ஆன் பண்ணுவான் தெரியுமா? அவன் ஒரு வேலை எவனோ ஒருத்த வாங்கினா எவ்வளோங்கன்னு தட்டி பார்ப்பான். நான் எல்லாருக்குமே தெரியணுன்றேன். எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னா வீடு வாங்கினா இவ்வளோ தேவைப்படுதா அப்படின்னு அவன் எண்ணத்தில் வீடு வாங்குறத ஒரு லட்சியமாக கூட கொண்டு வரலாம். நான் சொல்றது உதாரணத்துக்கு நான் வீடு மேட்டர் எடுத்துட்டு இருக்கேன். நான் அதை மட்டுமே சொல்லலை, எல்லா விஷயத்துக்குமே நான் சொல்றது கல்வியில கொண்டு வரணும் முதல்ல. அப்போ கல்வியில கொண்டு வர்றீங்க. சிலர் ஸ்கூலுக்கே போகலனாலும் அடிப்படையான விஷயம்ன்றது பரவலா பேசப்பட வேண்டிய விஷயங்கள். எழுத்து வடிவில் மட்டும் இல்லை, பேசக்கூடிய விஷயத்துல கூட இருக்கணும். சரி, இதை வந்து இப்போ உடனே பண்ண முடியுமான்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ஒத்துக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணலான்னு நான் சொல்றேன் பாருங்க. சிம்பிளா சினிமா பேனர், பிறந்தநாள் பேனர், வயசுக்கு வந்தா பேனர், கல்யாண நாள் பேனர், இறப்பு பேனர், அரசியல்வாதி வந்தா பேனர், இவ்வளோ பேனர் வைக்கிற நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் மிக முக்கியமான விஷயத்த பேனராக வைக்கணுன்ற நான். நம்ம ஸ்கூல் போய் படிக்கணுன்றதுல, அதாவது படிக்காத மக்கள் பள்ளிக்கே போகாதவங்க கூட போர்டு பார்த்தா, அதாவது எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கோ அல்லது யாருக்குன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கோ கூட, எப்பா ஏதோ ஒன்று சொன்னாங்களே அது இதில் போட்டிருக்கா பார்ப்பான்னு கேட்பான். இந்த 1ஆம் கிளாஸ் படித்த குழந்தை கூட கூட்டி படிக்கும் போது இவனுக்கு புரிஞ்சிடும். அப்போ நான் என்ன சொல்லுவேன், வைக்கணும். எம்எல்ஏவுடைய ஃபோன் நம்பர்னா, எம்பி நம்பர்னா, கவுன்சிலர் நம்பர்னா, ஜேஇ நம்பர்னா, எவ்வளவு நம்பரும் அங்கே இருக்கணும். மொத்த நம்பர் அங்கே வச்சுட்டு ஒரு பக்கம் நம்பர் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மின்சார கட்டணம் என்ன ஒரு யூனிட்டுக்கு, என்ன ஒரு தொலைதூரம் போகின்ற பஸ் கட்டணம் என்ன, உள்ளே இயங்குகின்ற போக்குவரத்து கட்டணம் என்ன, ரயில் கட்டணம் என்ன, இப்படி எல்லா கட்டணங்களும் எல்லா விவரங்களும் அங்கங்கே வச்சிங்கன்னா எல்லா மனுஷனுக்கும் புரியும். இது வந்து நான் சொல்றது திருப்பி சொல்றேங்க, அடிப்படை தேவைன்னு சொல்ல வரேன். இப்போ நான் போய் ஒரு ஆஃபீஸில் ஏறி இல்லது செயலியில் நோண்டி எவ்வளோ நான் வீட்டு வரி கட்டணும், மெட்ரோபால் சிட்டியா, இதுவா அதுவா, என் ஏரியாவில் வைக்கிறதுனா வைப்பீங்க, நான் எவ்வளோ கட்டணம் தான் வைப்பீங்க. பக்கத்தில் போய் நான் போர்டை பார்க்க போகிறதில்ல. அப்போ என்னுடைய இடத்தில், எனக்கு உட்பட்ட இடத்தில் நான் கிலோமீட்டருக்கு எவ்வளோ தர வேண்டியிருக்கு, ஒரு கரண்ட்டுக்கு எவ்வளோ செலுத்தணும் அப்படின்றதுல நான் புரிஞ்சிக்க முடியல. அப்போது போர்டு எதுக்கோ வைக்கிறவங்க அரசு ஏன் இதுக்கு வைக்கக்கூடாது? இப்படி பல்வேறு விஷயங்கள் செய்யலாம் இல்லையா? இதை ஆரம்பத்தில் கேட்டிங்கல்ல, அதுக்கு வரேன். அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் புள்ள, என் புள்ள, குடும்பம், வாழ்க்கை, வீடு,
தெரு நீத்து விட்டீங்க சார். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சார். என் புள்ளனா இப்போ ஊர்ல என் புள்ள மட்டும் தான் இருக்கான். நான் தான் அதையும் சொல்லிட்டேன்ல, என் புள்ள உன் புள்ள ஊரார் புள்ள மொத்தத்தையும் தானே சொன்னேன். அதை ஈத்து விட்டீங்க. இந்த வெளிநாட்டு அரசியல் உள்நாட்டு அரசியல்னு ஒரு வார்த்தையை நீங்க எடுத்துன்னு வந்தீங்க. ஆமா சார். அதுதான் முதல்ல கேட்ட கேள்வியே. இப்ப எங்கெங்கயோ மாறி எப்படியோ போயிடுச்சு. வெளிநாட்டு அரசியல்ல இருக்கக்கூடியவங்க, அதாவது அந்த பதவியை வகிக்கிறவங்க அல்லது அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல மட்டும் ஒரு சில நேரங்களில் மட்டும் தான் அவங்க கட்சியை பற்றி பேசுவாங்க. மற்ற நேரத்தில் தேர்தல் தவிர மற்ற நேரத்தில் பேச மாட்டாங்க. இந்த நாடு எப்படி உயர்ந்திருக்கு, அவங்களுடைய தாட் என்னன்னா மக்களும் உயரணும், நாடை பற்றி உலகம் என்ன பேசுதுன்னு அது ஒரு ஃபோக்கஸ் பண்ண ஒரு ஆள். அப்போ அதை ஃபோக்கஸ் பண்ண சில முக்கியமான ஆட்கள் இருக்காங்கன்னா, மக்கள் எப்படி இருக்காங்கன்னு ஃபோக்கஸ் பண்ண ஒரு ஆள். இங்கே கவுன்சிலரும் நாடை பற்றி பேசுவார், வீட்டை பற்றி பேசுவார், எம்எல்ஏவும் பேசுவார், எம்பியும் பேசுவார், மினிஸ்டரும் பேசுவார், சிஎம்மும் பேசுவார், எதிர்கட்சியும் பேசுவார், எந்த கட்சின்னே தெரியாதவர் பேசுவார், கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஆகிருக்காது அவரும் பேசுவார், கட்சியில் ரொம்ப நாளாக இருந்து இங்கே மக்கள்கிட்ட ஒரு செல்வாக இருக்காது அவரும் பேசுவார். இதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். நம்ம நாட்டில் நம்ம பேசுறது ஆக்கப்பூர்வமாக இருக்கா, தேவையாக இருக்கா, நம்ம சரியாக தான் பேசுகிறோமா, இது மக்களை கொண்டு செல்கிறோமா அப்படின்றதே கிடையாது. வெளிநாட்டிலலாம் அப்படி கிடையாது சார். தேர்தல் பிரச்சாரமே அவங்க டிவியில் பண்ணுறாங்க, டிவியில் பண்ணுறாங்க. குறுக்கிடுறது தப்பா நினைக்காதீங்க. சொல்லுங்க. அவங்க பேசுறாரு இவங்க பேசுறான்றீங்க சார். சார் இப்போ இப்போ நான் ஒரு கட்சி தலைவர் சார். என்னை நம்பி ஒரு 50,000 50 லட்சமோ 1 கோடி நபர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்கள நான் என்ன சொல்ல வரேன், நான் ஏதாவது சொல்லணும்ல, அதுக்காக தான் சார் பேசுறாங்க. சூப்பர், அருமையான கேள்வி. சொல்லணும் நீங்க. ஆமா, இல்லைன்னா சும்மா வாயை மூடிட்டு சார். இப்போ ஒரு ஹீரோவா இருந்தா வருஷத்துக்கு ஒரு படம் கொடுன்றாங்க ரசிகர்கள்னா அப்டேட். இந்த அப்டேட் என்ன, நெக்ஸ்ட் மூவி அப்டேட் என்னன்ட்டு போராட வரோட ஏர்போர்ட்டா இருக்கட்டும், பஸ் ஸ்டாப்பா இருக்கட்டும், கார் ஸ்டாப்பா இருக்கட்டும், சினிமா தியேட்டரா இருக்கட்டும், எங்கன்னா அப்டேட் அப்டேட்ன்றாங்க. அந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் அவர்கள் நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு, அவர் நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த அப்டேட் கொடுத்துதானே ஆகணும். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ என் தலைவன் பாடுறா இந்த உலக கல்வியும் பேசுறான், உள்ளூர் கல்வியும் பேசுறான், உலக அரசியலும் பேசுறான், உள்ளூர் அரசியலையும் பேசுறான் அப்படின்னு அவர் இன்னும் கொஞ்சம் ஏறும் சார், வாக்கு சதவீதம் ஏறும். அதனாலதான் சார் அந்த டாபிக்கை பேசுறாங்க. அப்ப நீங்க வாக்கு சதவீதத்தை தான் பாக்குறீங்க தவிர மக்களுக்காக கொண்டு போற மாதிரி தெரியல. சரி, அப்படியே இருக்கட்டும், மக்களுக்கே கொண்டு போறதா கூட இருக்கட்டும். நான் என்ன கேட்கிறேன், நீங்க எதை பேசணும் அப்படின்னா உங்க கட்சி கொள்கையை பேசுறதோ அல்லது நாட்டை பத்தி பேசுறதோ எல்லாமே தேவையா இருக்கலாம். ஆனால் என் நாடு இதிலெல்லாம் மேம்பட்டு இருக்கிறது, என் நாடு இதெல்லாம் பின்தங்கி இருக்கு அப்படின்ற விஷயத்தை எடுக்கும் போது நடுவில் ஒரு விஷயத்தை எந்த கட்சியுமே எடுக்கிறது. ஏன்னா தாம் பேர் வாங்கணுன்ற ஒரு நோக்கத்தில் இருக்காங்க. எங்க அடிபட்டு போகுது தெரியுமா? நீங்க பேசுங்க, உலக நாடை பத்தி பேசுங்க, உள்நாடை பத்தி பேசுங்க, எல்லாத்தையும் பேசுங்க சார். தீர்வு நீங்க சொல்லுங்க சார். அது சொல்றது ரொம்ப குறைவு சார். சுட்டி காட்ட தெரியும், அவங்க அதை பண்ணல, இவங்க இதை பண்ணல, அதை பண்ணல, நாங்க இதை பண்ணோம். அவங்க அதை பண்ணல, அது ஆட்சியில் நான் உட்காந்துன்னா எனக்கு தெரியும் அது பண்ண முடியுமா முடியாதான்ட்டு. ஒருவேளை அவங்களுக்கு துப்பு இல்லை அப்படின்னா நீ இப்படி பண்ணலான்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? மக்கள் மேலே அக்கறை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணோம், இப்படி தீர்வு இருக்குன்னு சொல்லலாம். அப்படி சொல்கிறது இல்லை, செய்வதே இல்லை, அவர்களுக்கு வாக்களித்தால் அவ்வளவுதான். என்ன பண்ணணும் அதாவது மக்களுக்கே தெரியும். யோ இவங்க சொன்னாங்கய்யா, உண்மையிலேயே ஐடியா கொடுத்தது இவங்க தான் மக்களுக்கு தெரிய வரும். நீங்கள் 100 ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இது எதுக்கே அவங்கக்கிட்ட ஆட்சி கொடுக்கணும், 100 ஐடியாவை இவர் தான் கொடுத்தா இவரே உட்கார வைக்கலாம்னு தோணும். இப்படி இல்லை நம்ம நாட்டில். நான் வரும்போது தான் செய்வேன், ஆனால் அவங்க செய்கிறத குறைச்சி மட்டும் கண்டுபிடிப்பேன். குறை தான், உண்மையிலேயே அது குறையா கூட. தீர்வு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லணும். நீங்கள் நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்து மாநிலம் தண்ணி தரல, பக்கத்து மாநிலத்துக்கு நமக்கும் பிரச்சனைன்னு தீர்வு என்னடான்னு கேட்டான்னா உண்மையிலே எடுத்து பார்த்தா தீர்வே கிடையாதுங்க. அதுக்கு இவர் பேட்டியில் மட்டும் சொல்கிறாரு, விட்டு கொடுத்து விட்டார்கள், செய்து விட்டார்கள். இன்னைக்கு என்னடா பண்ண முடியும்? அதை ஒன்றுமே பண்ண முடியாது. இவர் பேர் வாங்க பண்ணுற. அப்போ ஒரு வேளை பண்ண முடியும்னா நீ சொல்லு, இதை செய்தால் இது நடக்கும், அதை செய்யுங்கள், அப்படி வலியுறுத்துறது கிடையாது. அதனால் நீ சொல்ல மாதிரி வெளிநாடு உள்நாடு அப்படின்றதுக்கு சாரி வெளிநாட்டிலையும் நம்ம நாட்டு அரசியல்லையும் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, நாட்டினுடைய முன்னேற்றமும் மக்கள் முன்னேற்றமும் எப்போ மைண்டில் ஓட்டுறாங்களோ, எப்போ நம்ம எல்லாம் ஒன்று, அரசியலில் 2 பேர் வேறுபாடு இருந்தாலும் ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி அதற்கு தீர்வு என்னவோ நாங்கள் சொல்லுவோம், அந்த மனோநிலைக்கு வந்தால் ஒருவேளை இது ஆரோக்கியமான அரசியலாகவும் மக்களுக்கு மேம்பாடாக பயனுள்ள அரசியலாகவும் இருக்கலாம்ன்றது தான் சார் என்னுடைய கருத்து. சரி சார், ஒன்றும் இல்லை, எனக்கு அடுத்த பேட்டிக்கு நேரமாச்சு. இந்த விஷயத்தை இன்னொரு நாள் சாவகாசமாக உட்காந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். என்ன அநியாயமாக இருக்குது பார்த்தீங்களா? 10 அரசியல்வாதியை கூப்பிட வேண்டியதுங்க,
வந்த உடனே அவன் வாயில பாதி கேட்டு இப்போ பாதி பேட்டி கொடுத்தோன்னே எனக்கு மனசில் இருக்கும் என்னடா இன்னும் கொஞ்சம் பேசணுமேன்ட்டு. இதுக்கு இன்னொரு நாள் கூப்பிட்டா நான் வந்தே ஆகணும். இது மாதிரி இவங்க 10 பேரை பிடிச்சி போட்டு பண்ணுறாங்க. இருந்தாலும் வணக்கம் சொன்னது பிரயோஜனமாக இருக்கா இல்லையான்னு தெரியாது.